கடை கண்ணை என்ன செய்யறது சாமான்லாம் அடிக்கி நேரே தீபாவளியை நம்பி நிறைய எடுத்தும் இருப்பீங்க நிறைய எடுத்து வச்சு மற்ற நேற்று நடந்த வியாபாரம் உண்டே நடக்காது போல நேற்று நடந்த வியாபாரம் செய்யலாது பார்த்தீங்களா உடுப்பு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைவாசி முள்ளெடுத்துட்டீங்க வெளியில் பார்த்தீங்கன்னா சோக்கு வைக்கிற உடுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைவாசி முள்ளெடுத்துட்டீங்க மழையண்டா ஆட்டோ ஓட்ட மட்டும் தான் பெரும் போல இதுதான் பார்த்தீங்கன்னா டவுனில் மெயின் சென்டரே இதுதான் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வாகனங்களும் குறைவு ஆட்களும் குறைவு அவ்வளோது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாயுமே வெறுத்து ஓடிட்டது வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பின்னுக்கு சரியான மழை கொட்டி கொண்டிருக்கு. நாங்கள் ஏன் இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இப்படி யாழ்ப்பாணத்தில் சேல்ஸ் எல்லாம் நடக்குதுன்ற காடு தான் வந்தாங்க. பார்த்தா முழுவதுமே மாறி கடைகள் எல்லாம் நிறைய பூட்டிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்து கொண்டிருக்கு, வெள்ளம் போடுற அளவுக்கு. அதாவது இந்த ரோட்டை பார்த்தாலே தெரியும் வெள்ளம் போட போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் இந்த பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொண்டிருக்கணும். அதாவது வியாபாரிமார்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள உள்ளாயிருக்கணும். அப்போ இந்த மழை தான் இன்றைய உங்களுக்கு வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்றிருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டியாக மழை பெஞ்சு கொண்டிருக்கு. இந்த வாகனங்கள் இந்த ரோட்டில் குறைவு. தீபாவளிக்கு முதல் நாள் என்று சொல்ல இல்லாமல் கிடக்கு. அவ்வளோது பார்த்தீங்கன்னா சனமும் பார்த்தீங்கன்னா குறைவு. மழையால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடைகளும் சிலதை பூட்டிட்டு நினைச்சு பார்த்தீங்களா எப்படி மழை பெய்யுது. நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா பூட்டிட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் சந்தியிலேருந்து இந்த உடுப்பு கடை தொகுதிகளுக்கு தான் போக போகிறோம். இங்கே தீபாவளின்னு சொன்னால் இந்த கடையெல்லாம் அப்படி திறந்துருக்கிற கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த முறை தீபாவளி, அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா சரியாக பூட்டிட்டுனா கடையெல்லாம் பூட்டிட்டுனா மழை தான் சரியான மழை பெய்து கொண்டிருக்கின்ற. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெள்ளம் போடக்கூட சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் வந்து உடுப்பு கடை தொகுதியெல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி வியாபாரங்கள் நடக்குதுன்னு சொல்லி. இந்த பார்த்தீங்களே உடுப்பு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைவாசி முள்ளெடுத்துட்டீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா சோக்கு வைக்கிற உடுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைவாசி முள்ளெடுத்துட்டீங்க. இந்த முறை தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா சரியான நஷ்டம் தான் போடும். முந்தியெல்லாம் தீபாவளிண்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இறங்க முடியாத அளவுக்கு சனன்னைக்கும் இப்போ வெறிச்சு ஓடி போச்சு. அதாவது மழையால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறிச்சு ஓடி போய் கிடக்குது. அதே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து இந்த முறை வாகனங்கள் நிற்கிறத பார்த்தா நான் அன்றைக்கி மக்கள் வந்து கடைக்குள்ள நிற்கிற மாதிரியில் பார்ப்போம். மலையான் கம்பையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு மக்கள் வெளியிலேயே நிற்கணும், வெளியில் போக முடியாத அளவுக்கு அதிலேயே நிற்கணும், சாப்பிட்டுட்டு உள்ளே நிற்கணும். இங்கே இந்தியாவில் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சனமே இல்லாமல் இருக்குது, வரிச்சு ஓடிட்டு கடையெல்லாம். மழையண்டா இனி வந்து வீட்டில் இருந்து வேற வலிக்கிறவை எல்லாம் பெறாமலே நின்றுறது. இங்கே இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிச்சு ஓடிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா டவுனில் மெயின் சென்டரே இதுதான். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வாகனங்களும் குறைவு ஆட்களும் குறைவு. அவ்வளோது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாயுமே வரிச்சு ஓடிட்டது.
கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒதுங்கி நிற்கிறேன் பார்த்தாலே தெரியுங்க. இதில் எல்லாம் வாகனங்கள் டிராஃபிக் ஆகிட்டுது. ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிராஃபிக் ஆகிட்டுது. அப்போ என்ன நடக்குது இடம் ஃபுல்லாயுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சு. என்ன மலையாள வியாபாரமும் குறைவு போல. என்ன நீங்கள் பல கடையா? நீங்கள் கடை வச்சுக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் ஆட்டோ. ஓ, ஆட்டோ ஓட்டம் கொண்டு தான் பேரும் போல. மலையாண்டா ஆட்டோ ஓட்டம் கொண்டு தான் பேரும் போல. இதில் பல கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்களே இல்லாமல் கிடக்கு வருமே. என்ன மாதிரி விவசாயம் வியாபாரங்கள் என்ன ஆகல் தீபாவளிக்கும் பேரே இல்லையோ? நேற்று நடந்த மாதிரியும் இல்லை போல. என்ன மழையாக வியாபாரங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. குடியா குடி பெய்யுது. இப்போ தான் பெய்யுது. இப்போ தான் தொடங்க. இதில் வெள்ளம் போட்டாங்க சிக்கலோட கடைஞ்சிக்கலோட வெள்ளத்தை பாருங்க. அதுதான் யாழ் பழக்கடை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை விட சாண்ட்லி ரோடு இன்னும் வெள்ளமாக இருக்க போது. என்ன ஓடுறது இந்த இடம் நேத்தியான் வியாபாரமும் உண்டே நடக்கா போல. இதில் நம்பி நிறைய பழங்களும் எடுத்து போட்டுருமா. வியாபாரம் என்ன மாதிரி போகுது? தீபாவளி வியாபாரம் மழையா கிடா கண்ணை என்ன செய்யறது? மழைலாம் அடிக்கி நேரே தீபாவளியை நம்பி நிறைய எடுத்தும் இருப்பீங்க. என்ன நிறைய எடுத்து மற்ற நேற்று நடந்த வியாபாரம் உண்டே நடக்காது போல. நேற்று நடந்த வியாபாரம் செய்யலாது. நிலைமையை பார்த்தா அப்படி தான் கிடாது. இப்போ கொஞ்சம் சரியான வெள்ளமாக கிடக்கு. அங்கே பாருங்க இந்தியாவில் ஃபுல்லாகவே வெள்ளம் ஓடிக்கொண்டு நேற்று எடுத்து போட்ட சாமான் வியாபாரம் செய்யலாங்கன்னா ஒரு வியாபாரம் செய்யலாங்க. அதுதான் தீபாவளியை நம்பி கரும்பு வியாபாரம் சரியான உங்களையும் பார்ப்போம் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை விட்டு தந்த மாதிரி கிடக்குது. இந்த பிஓசி பேங்க் முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வெள்ளம். இங்கே அப்படியே என்ன கடையில் நிறைய பூட்டிட்டீங்கன்னா மழையும் தானே. கீழே சொல்ல பகுதியா நடந்த பகுதியா டேங்கு கவலை கழிவு தண்ணி கவலைந்தாச்சு. எனக்கு விழுந்தாலும்பி உங்களுக்காண்டி வீடியோ செய்கிறதுக்காண்டி கழிவு தண்ணிகளுக்கு விழுந்து. அதுதான் நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூட்டிட்டு நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் எல்லா கடையுமே துறக்கிறத இன்றைய பார்த்தீங்கன்னா பூட்டி வெள்ளப்பெருக்கு அவ்வளோ வெள்ளப்பெருக்கு. உங்களோட இடங்கள்ல என்ன மாதிரி மழையோ? ஓ, உங்களோட மழை இல்லை. உங்களோட அங்கே இல்லையே தொண்ணூற்றி சைட் மழை. அப்படி